பாலச்சந்தர் சாரோட அசிஸ்டன்ட் அபூர்வ சகோதரர்கள்ல நடிச்சிருப்பார். என்ன ரோல் பாத்தீங்க அப்படின்னா, அந்த அப்பு கமல் வந்து இதுக்கு போவார், இந்த மேரேஜ் பதிவு பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, கல்யாண பதிவு, அந்த ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே வந்து ஒருத்தர் கோட்டு போட்டுன்னு உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா, கமல் போன உடனே உன் பேர் என்னன்னு கேட்டோன்னே அப்புன்னு சொல்வார். அதுவும் அரகுரம் தானா அப்படிம்பாரு. வயசு என்னன்னு கேட்பாரு. 25. என்ன அந்த 26க்கு முன்னாடி வருது, அந்த 25ஆன்னு கேட்பார் பார்த்தீங்களா. அவர் தான் வந்து டைரக்டர் அனந்து. அவர் தான் பாலச்சந்தர் சாரோட அசிஸ்டன்ட் அனந்து. குணாலையும் நீங்க பார்க்கலாம். குணால வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் படத்துல அவருக்கு சான்ஸ் கொடுக்காத படமே கிடையாது. காரணம் ஏன்னா, கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அனந்து சாரை வந்து அவர் அப்பா மாதிரி தான் பார்த்தார் கமலஹாசன். காரணம் ஏன் அப்படின்னா, அனந்து சாரை பொறுத்த வரைக்கும் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இங்கிலீஷ் வொக்காபிலிட்டி, அந்த இங்கிலீஷோட அந்த ப்ரொனவுன்சியேஷன், இதெல்லாம் வந்து கமலஹாசன் வந்து அனந்து சார்ட்டேருந்து தான் கத்துண்டேன்னு சொல்லிட்டு பல பேட்டியில சொல்லியிருக்காரு. அது தவிர வந்து அனந்து சார் இறந்து போனதுக்கு அப்புறம் மாமுனி அனந்துன்னு சொல்லிட்டு ஒரு 30 நிமிஷம் ப்ரோக்ராம் கமல் சார் பண்ணினார். எல்லாருமே தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து அனந்து சார் மேல ஒரு மரியாதைங்கிறது கமலஹாசனுக்கு உண்டு. அதனாலதான் வந்து இந்த சின்ன சின்ன ரோல் வந்து அனந்து சார் நடிக்க வைப்பார். குணால பாத்தீங்கன்னா, அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் ஒரு பாட்டு வரும். அப்ப நின்றும் அம்மை என்றும் ஆடி வச்சு குப்பையாக வந்த உறவுன்னு ஒரு பாட்டு வரும் டைட்டில்ல. அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கோட்டு போட்டு இப்படியே ஆடிட்டு இருப்பாரு. அவர் தான் வந்து கமலஹாசன் சொல்வார், அபிராமியை கல்யாணம் பண்ணிக்கூடா, அபிராமியை கல்யாணம் பண்ணிட்டா நீ எங்கேயோ போயிடுவ அப்படிம்பாரு. அப்ப கூட வந்து இந்த ஹீரோயின் ஊத்தி வந்து என்ன சொல்லுவானா, அவரை போட்டு தட்டிட்டு ஒரு நாள் தான் இவன் கெட்டு போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக்லாம் வரும் அந்த படத்துல. அவர் வந்து அனந்து தான், அந்த பைத்தியக்கார ரோல்ல நடிச்சது அனந்து தான். அதே மாதிரி மைக்கேல் மதன காமராஜன்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த காமேஸ்வரன் கேரக்டர் வரும், அந்த கேரள மலையாளி கேரக்டர். அந்த கேரக்டர் கல்யாணத்துல பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஊர்வலத்துல கார்ல வந்து நாகேஷும் அனந்தும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அனந்த் வந்து கூட வந்து கேட்பாரு, கல்யாணத்துல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. நாகேஷ் அப்படி திரும்பி பார்த்துட்டு நோ ப்ராப்ளம், ப்ராப்ளம் சால்வ்னு ஒரு டைலாக் வரும். அந்த கேரக்டர்லயும் அனந்து நடிச்சிருப்பார். நிறைய கமலஹாசன் படத்துல வந்து அனந்து சாருக்கு சின்ன சின்ன ரோல் கொடுத்தான். அது காரணம் என்ன அப்படின்னா, அனந்து சார் தான் பேக் போன் ஆஃப் பாலச்சந்தரோட டீம். அது வந்து பல பேருக்கு தெரியாத விஷயம். அனந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்ப்பார். உட்காந்து பார்த்துட்டு அதுல வரக்கூடிய நல்ல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அப்படியே வந்து தமிழ் படத்துல மேட்ச் பண்ணி அதை அழகா கொண்டு வரக்கூடியவர் அவர் தான். அந்த வானமேலை படம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. 4 பேரோட கேரக்டர், அதாவது 3 ஆம்பளை 2 பொம்பளை, அந்த கேரக்டர் அவங்கள எல்லாம் லைஃப்ல வந்து எல்லாரும் ஒரு ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு கடைசியில உள்ள வந்து அவங்க லைஃபை வெறுத்து முடிக்க போற சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா, அப்ப வந்து டிவியில நியூஸ் லீடர் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பார். அவர் ஊனமானவர். அவரை காமிச்சு வந்து பாலச்சந்தர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்கள்லாம் சொன்னவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாலச்சந்தர் தான். நிறைய ஒரு படத்து மூலியமா கொண்டு வந்திருக்காரு.